டே சிஎஸ்கே கொஞ்ச நேரம் கூட ஃபேன்ஸை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களாடா. இப்போ என்னடா ஒரு செய்தியை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஜேமியா ஓட்டன் இந்த சீசன்லேருந்து இப்போ ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு டியூ டு ரைட் தை இன்ஜுரி. ஒரு சீசனில் 1 or 2 இன்ஜுரிஸ் ஏற்படுறது ஓகே அக்செப்டபிள்னு சொல்லலாம். பட் இந்த சீசனில் சிஎஸ்கேக்கு மேட்சுக்கு மேட்ச் ஒரு இன்ஜுரி ஏற்படுறது அதுதான் கொஞ்சம் கொஸ்டினபிளாக இருக்குது. அட் த சேம் டைம் கன்சர்னிங்காக இருக்குது. ஜேமி அவுட்டன் ரூல்ட் அவுட் அப்படின்னு சிஎஸ்கே வந்து போஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணாததுனால சில ஃபேன்ஸ் இன்னுமே ஹோப் பண்ணுறாங்க ஜேமி அவுட்டன் வந்து ரிட்டன் ஆவார்னு. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா ஃபில் சாட்டுமே இதே மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இங்கிலாந்துக்கு போனார். ஸ்கேன்ஸ் எடுக்க போகிறேன், அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். பட் 6 மேட்ச் ஆகிருச்சு, இன்னும் அவர் வந்து ஜாயின் பண்ணல. அதனால மோஸ்ட் லைக்லி ஜேமி அவுட்டன் வரப்போகிறது கிடையாது. மேபி பிளே ஆஃப்ஸ்க்கு சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறாங்கன்னா அப்போ சிஎஸ்கே ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் போட்டு ஜேமி அவுட்டனை கொண்டு வர பார்ப்பாங்க. ஓவர்டன் தான் இந்த சீசனில் சிஎஸ்கேட ஒரு பில்லராகவே இருந்திருக்காரு. ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் சிஎஸ்கே தொடர்ந்து 3 மேட்சஸ் லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா டிசி மேட்ச் ஒரு மஸ்ட் வின் கேமாக இருந்துச்சு. அந்த மேட்ச்சில் ஜேமி அவுட்டன் ஒரு 4-4 எடுத்து நம்ம சிஎஸ்கே டீம் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் லாஸ்ட் எல்எஸ்ஜி மேட்ச்சில் எடுத்துக்கிட்டோம்னா ஜாஸ் இங்கிலீஷ் அண்ட் பந்த் இவங்க 2 பேரும் முக்கியமான பேட்டர்ஸோட விக்கெட் வந்து எடுத்தாரு. ஸோ ஜேமி அவுட்டன் கன்சிஸ்டண்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நோ டவுட்ஸ் ஆன் தட். அவர் வந்து ஒரு பிக் மிஸ்ஸாக இருக்க போறாரு. அதுவும் இப்போ நமக்கு வரப்போற இந்த 3 மேட்சஸ் எவ்வளோ முக்கியம் நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஜேமி அவுட்டன் நம்மளை விட்டு லீவ் ஆக போறாருன்னு நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஃபேன்ஸா நம்மளுக்கு இவ்வளோ வருத்தமா இருக்கிறப்போ ஓவர்டன் ஆஸ் அ பிளேயரா அவருக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுதான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜாப் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வீட்டுக்கு போகிறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஓவர்டன் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்தே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓவர்டன் திரும்ப இந்த சீசனில் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு. ஸோ இப்போ சிஎஸ்கே அடுத்த ஸ்டெப் என்ன, சிஎஸ்கேவால் இதுலேருந்து மீண்டு எழ முடியுமா, நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசுவோம். மறக்காம டேக் லைக் தெரிவித்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்லி இந்த ஓவர்டன் நியூஸ்லாம் ஒதுக்கி வச்சு சிஎஸ்கே டீமில் வாட் இஸ் ஹேப்பனிங், ஏன் இவ்வளோ இன்ஜுரிஸ் நடக்கிறது, வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் டூயிங் அப்படிங்கிற கேள்விகள் கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்து கேட்டாகணும். மாத்திரையோட இன்ஜுரி அப்பயே ஃபேன்ஸ்லாம் கால் அவுட் பண்ணாங்க. ஈவன் அஸ்வின் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து அவர் தான் வந்து பேச ஆரம்பிச்சார் இதை பற்றி. அதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாருமே பேச ஆரம்பித்தோம். அவர் சொன்னதை நிறைய பேர் அந்த நேரத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அஸ்வினுக்கு வந்து சிஎஸ்கே மேலே பகை இருக்குது அதனால தான் இப்படி பேசுகிறார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இதை பார்க்குறப்போ எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அஸ்வின் சொன்னது 100க்கு 100 உண்மைன்னு. மோஸ்ட் ஆஃப் சிஎஸ்கே பிளேயர்ஸ் மசில் இன்ஜுரிஸ் காரணமாக தான் ரூல் அவுட் ஆகியிருக்காங்க. மசில் இன்ஜுரிஸ் ஓவர் நைட்லலாம் வந்துடாது. அது நீங்கள் முன்னாலேருந்து கேரி பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து ஆக்ரிவேட் ஆகி இப்போ வந்து அது சிவியராக மாறி இருக்கும். அதனால சிஎஸ்கே அந்த நேரத்துலேருந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அது இந்த மாதிரி ஆகியிருக்காது. நம்ம ஜேமியோட எடுத்துக்கிட்டீங்கன்னா கைஸ் டிசி மேட்ச்ல அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. ஈவன் ருத்ராஜுமே 1 ஓவர் தான் ஓவர்டனோட யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஓவர்டன் திரும்ப டகோட்டுக்குமே பெருப்பார் அந்த ஓவர் போல் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ ஓவர்டனுக்கு சம் கைண்ட் ஆஃப் நிகில் அந்த மேட்ச்ல இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓவர்டன் இந்த எல்எஸ்சி மேட்ச்ல ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து அதை மறந்துட்டாங்க. ஸோ ஓவர்டன் வந்து கம்ப்ளீட்லி ஆல் ரைட் அவர் வந்து ரெக்கவர் ஆகிட்டார் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனால் வெச்சாம்பர் ஆப்ன்ற மாதிரி ஓவர்டன் இப்போ ரூல் அவுட் ஆகியிருக்காரு. அண்ட் பை தி வே உருவில் படேலுக்குமே லாஸ்ட் மேட்ச்ல கிராம்ஸ் இருந்ததா வந்து உருவில் படேல் ஒரு வீடியோல வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் நம்மளோட டுபாக்கூர் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவில் படேல கண்டினியூ பண்ண வச்சிருக்காங்க. ஆக்சுவலி மேனேஜ்மெண்ட் குறை சொல்றதா இல்லை ருத்ராஜ் சொல்றதா தெரியல. பிகாஸ் ருத்ராஜ் தான் அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு நீ கண்டினியூ பண்ணு, இப்போ வந்து நம்ம நல்ல சிச்சுவேஷனில் இருக்கோம் அதனால நீ வந்து பேட் பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ருத்ராஜ் தான் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காராம். இது நான் வந்து ஒன்றும் எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் இப்போ உங்களுக்கு வீடியோவே ப்ளே பண்ணி காட்டுறேன். वो बॉल के बाद जो मुझे थोड़ा क्रैम्स आने लगा था तो ऋतु भी बोला कि नहीं इधर से नहीं छोड़ना, यही टाइम है कि तू कंप्लीट करेगा और हो सके उतना लंबा खेले. இப்போ புரியுதா நீ எஸ்ஆர்எச் மேட்ச்ல ஆயுஷ் மதுரை யார் கண்டினியூ பண்ண வச்சிருக்காங்கன்னு? வேற யாரு, நம்ம கேப்டன் ருத்ராஜ் காய்க்வாட் தான். அவர் தான் சொல்லியிருப்பார் இப்போ நல்ல சிச்சுவேஷனில் இருக்கும் இங்கேருந்து விட்டுறக்கூடாது, நீ கண்டினியூ பண்ணு, பேட் பண்ணு, முடிஞ்ச அளவுக்கு ப்ளே பண்ணுன்ற மாதிரி ருத்து தான் சொல்லியிருப்பாரு. ஆயுஷ் மதுரை அது கேட்டு தானே நடந்தாகணும். கேப்டன் சொல்றாரு, ஸோ அதனால வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஆயுஷ் மதுரையும் பண்ணியிருப்பாரு. யூ ஹேவ் டு சே நோ. அதுதான் தோனியுமே ஒரு டைம் ஆயுஷ் மதுரை கிட்ட வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு. எப்பவுமே நோ சொல்ல பழகிக்கணும். நீங்கள் நோ சொல்லாமல் வந்து எல்லாத்துக்கும் ஓகே ஓகே தலையாட்டினீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஆக்சுவலி இதை பற்றி பேசணும்னா பேசிட்டே போகலாம். நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஜேமி அவுட்டன் விஷயத்துக்கு திரும்ப வந்தோம்னா ஓவர்டனுக்கு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஐ எம் நாட் ஷூர். ஏன்னா வந்து 12th மேட்ச்க்கு அப்புறமா ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது சைன் பண்ண முடியாதுங்கிறத ஒரு ரூலாக இருக்குன்றப்போ எப்படி சைன் பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தாலுமே சரி அது நீங்கள் 12th மேட்ச்க்கு முன்னாடியே வந்து சைன் பண்ணி ஆகணும். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டாலுமே ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது கொண்டு வர முடியாதுங்கிறது தான் ஒரு ரூலாக இருக்குது. மோரோவர் ரோசிஸ் பிளேயரை கால் பண்ணினா அட்லீஸ்ட் ஒரு 5 டேஸாவது தேவைப்படும் அவங்க அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து லேண்ட் ஆகிறதுக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே பை த டைம் ஒரு 2 மேட்ச்ஸாவது ப்ளே பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ வெறும் லாஸ்ட் ஜிடி மேட்ச்க்காக வருவாங்களா அதுவுமே ஒரு கேள்வின்றப்போ கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் வரப்போகிறது கிடையாது. ஸோ சிஎஸ்கே ஹஸ் நோ அதர் ஆப்ஷன் லெஃப்ட். அவங்க ஸ்குவாடில் இருக்கக்கூடிய பேக்கப் ஸ்டேஜ் தான் இப்போ மேனேஜ் பண்ணி ஆகணும். ஓவர்டனோட பவுலிங்காவது அட்லீஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ் வந்து எப்படியுமே மேட்ச் பண்ண முடியாது. ஸ்டார்டிங் 6 மேட்ச்லேருந்து ஓவர்டனோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப வைட்டலாக இருந்திருக்கு. ஸோ அவரை கண்டிப்பாக நம்ம பேட்டிங்லேயுமே மிஸ் பண்ண போகிறோம். பேக்கப்ஸ் அது உருப்படியாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. ஏன்னா பேக்கப்ஸாக இருக்கிற பிளேயர்ஸ்லாம் பார்த்தோன்னா ஸ்பென்சர் ஜான்சன், மேட் ஹென்ரி அண்ட் ஜாக் ஃபுக்ஸ் இந்த 3 பிளேயரில் ஒருத்தர் தான் கண்டிப்பாக ப்ளே பண்ண போகிறாங்க நம்ம ஜேமி அவுட்டனுக்கு பதிலாக.
பதிலாக. அண்ட் சிஎஸ்கே ஆஃப்டர் ஆல் தி ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணுறாங்கன்னா போத் ஜாக் ஃபோக்ஸ் அண்ட் மேட் ஹென்ரி அவைலபிளாக இருக்க போகிறது கிடையாது. சரி, இப்போ ஜேமி ஓட்டனுக்கு பதிலாக யார் தானே 11ல் ப்ளே பண்ண வைக்க போகிறோம், அதை பற்றி சொல்லு தானே கேட்குறீங்க. மோஸ்ட் லைக்லி நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட டெபியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிரிக் பஸ்லையுமே அதான் சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு லைக் ஃபார் லைக் ஆல்ரவுண்டர் வந்து ஸ்குவாடில் இல்லாததுனால த ஒன்லி பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் வில் பி ஸ்பென்சர் ஜான்சன். அவருமே அந்த லைக் ஃபார் லைக் கிடையாது, பட் ஸ்டில் அவர் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியாகணும், வேறு வழி கிடையாது. ஸ்பென்சரை யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ்மே கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அவரோட பேஸ் தான் முதல் ஃபேக்டர். பிகாஸ் பேஸ் வந்து கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. ரீசெண்ட் டைமாக வந்து அவரால் அந்த 150 அப்படிங்கிறத போட முடியல. ஓவர்டன் எவ்வளோ சூப்பராக அவரோட பேஸை மிக்ஸ்அப் பண்ணாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 150ல் ஒரு பால் வீசுறாருன்னா அடுத்த பால் ஒரு 130 135ல போடுவார். ஓவர்டனால நல்ல பவுன்ஸுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக ஸ்பென்சராலையுமே அது பண்ண முடியும். பிகாஸ் அவருமே நல்ல டாலான ஃபாஸ்ட் பாலர் தான். ஸ்பென்சர் நிறைய பேர் நியூ பால் பவுலர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எஸ், நியூ பாலர் தான் அதிகமாக போல் பண்ணாரு. பட் ஸ்டில் ஒரு ஆல் ஃபேஸ் பவுலராக தான் நான் பார்க்குறேன் அவரை. பிகாஸ் ஜிடிக்காக நிறைய மேட்சஸில் வந்து டெத் ஓவர்ஸில் போல் பண்ணியிருக்காரு. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கிரன்ச்சான சிச்சுவேஷன்ஸில் சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காரு. பட் அதுவுமே லாங் பேக்ன்றதுனால ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தா கூட ஸ்பென்சரோட கரண்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு. 15th May அன்னைக்கு எல்எஸ்ஜி அகைன்ஸ்டான மேட்ச்ல கண்டிப்பாக ஸ்பென்சர் வில் மேக் ஹிஸ் டெபியூ. அதை நீங்கள் எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. ஸ்பென்சரை ஸ்பிளிட் வைஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னா 1 ஓவர் இன் பவர் பிளே, மிடில் ஒரு 2 ஓவர், அதுக்கப்புறம் ஸ்லாக்ல 1 ஓவர் வச்சுக்கலாம். அண்ட் தோனியை பற்றி திரும்ப ஒரு அப்டேட். லாஸ்ட் வீடியோ தான் சொல்லியிருப்போம் தோனி லக்னோக்கு டிராவல் பண்ண போறாருன்னு. பட் இப்போ அதில் ஒரு திருப்பம், தோனி டிராவல் பண்ண போகிறது கிடையாது. கிரிக் பஸ்ல தான் இதை சொல்லியிருக்காங்க. டிக்கெட்ஸ்ல புக் பண்ணியிருந்தாங்களா, பட் ஸ்டில் தோனி டிராவல் பண்ண போகிறது கிடையாது. இப்போ வெறும் எஸ்ஆர்ஹெச் மேட்ச், ஜிடி மேட்ச் மட்டும் தான் இன்னும் ரிமைனிங்காக இருக்கு. ஸோ பாப்போம் தோனி வந்து அட்லீஸ்ட் இந்த 2 மேட்சஸ்ல ப்ளே பண்றாரா இல்லையான்னு. சரி, ஓகே. ஜேமி ஓட்டன் ரூல் அவுட் நியூஸ் கேட்டதுக்கு அப்புறமா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? சிஎஸ்கேவால இதுக்கப்புறமா பவுன்ஸ் பேக் பண்ண முடியுமா, ஆல்ரெடி இந்த சீசன் ஓவர்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.